வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடே போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தணும்னு நினைக்கிறார். அநேக நேரத்தில் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, தீங்கான காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஏற்படுகிற அந்த பதற்றம் தான் தேவன் அந்த கதவை தட்டுகிறார் என்பதற்கான அடையாளம் இந்த வசனம். எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி, குடிக்கிறதுக்கு முன்னாடி, மற்றவர்களை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி, கோபப்படுத்துறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு விபச்சார காரியம் செய்வதற்கு முன்னாடியும் ஒரே ஒரு நிமிஷம் அந்த பதட்டம் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை அப்படின்னு நினச்சிட்டானா அவர் உடனடியாக உங்களுடைய இருதயத்திற்குள்ளே பிரவேசித்து விடுவார். உங்களோட உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தைக்கு தகுந்த அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். எவன் ஒருவன் அந்த செய்தியை மறந்து, அந்த பதற்றத்தை மறந்து அதையும் தாண்டி பாவம் செய்கிறானோ அவனுக்கு அந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற 19வது வசனத்தில் சொல்கிறாரு, தேவன் நேசிக்கிற பிள்ளைகளை கடிந்து சிட்சிக்கிறார்னு சொல்லி. அப்போது உங்களை நேசிக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் அவர் என்ன திரும்ப செய்வார், கொஞ்சம் கடினமாக உங்களை சிட்சிப்பார். அவர் உங்களை அன்பு செய்கிறது தான் ஒரே ஒரு காரியம். அன்பு செய்கிறதுனால தான் அவர் கடிந்து கொள்கிறார், சிட்சிக்கிறார். அப்போது எந்த ஒரு பாவத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்படுற பதட்டம், தேவன் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. தேவன் உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். God bless you.